வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையத்துள்ங்கிறது இந்த பூமியில், வாழ்வாங்குங்கிறது அறநெறியில் வாழ்பவன், வாழக்கூடிய இல்லறத்தான். அறநெறினா என்ன? தான் நேர்மையான முறையில சம்பாதிக்குதான், தான் மனைவிட்ட அன்பா இருக்குதான், தான் கடமைகளை செய்தான், கணவனும் மனையும் சேர்ந்து பிறருக்கு உதவி செய்தாங்க, பிற உயிரினங்கள்ட்ட பறவைகள் விலங்குகள் எல்லாம் இரக்கம் காட்டுதாங்க. அப்படி அரசியல்கள் செய்து அறநெறியில் வாழக்கூடிய இல்லறத்தானே வாழ்பவன், இல்லற வாழ்க்கை வாழ்பவன் வானுரையும் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துள் தேவர்களுள் வைக்கப்படும், மதிக்கப்படும். இந்த பிறவியில் அறநெறியில் வாழக்கூடிய இல்லறத்தானே வானுலகத்தில் உள்ள தெய்வங்களில் ஒருவனாக மதிக்கப்படுகிறார். பொருள்: வையத்துள் பூமியில் வாழ்வாங்கு இல்வாழ்வான் மனைவியுடன் கூடி அறநெறியில் நின்று வாழ்பவன், வாழ்க்கை வாழ்பவன் வானுறையும் வானுலகத்தில் உள்ள தெய்வத்துள் தேவருள் வைக்கப்படும், மதிக்கப்படும். விளக்கம்: இந்த பூமியில் தான் நேர்மையான முறையில் உழைத்து பொருளை ஈட்டி தன் மனைவியிடம் அன்பு காட்டி தன் கடமைகளை செய்து பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டி பிறருக்கு உதவி செய்து உயர்ந்த எண்ணத்தோடு அறநெறியில் நின்று வாழும் இல்வாழ்வானே வானுலகத்தில் உள்ள தேவருள் ஒருவனாக மதிக்கப்படுவார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும்.